ஹலோ கைஸ், இது ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ. ஏன் இந்த வீடியோ போடுறேன், இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன், அப்புறம் வாட்ஸ் த ஸ்டோரி பிஹைண்ட் த ரேபன் மெட்டா கிளாஸஸ். ரேபன் மெட்டாவோட ஸ்டோரி கிடையாது, நான் ஏன் இந்த கிளாஸஸ் வாங்கினேங்கிறது ஸ்டோரி அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது தான் இந்த வீடியோ. ஸோ இனிமேல் நான் டெய்லி ஒரு 5 minutes வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஆல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அ ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி. காலேஜ் படிக்கும்போது பைக் வாங்கிட்டு ஐ வாண்டட் டு போஸ்ட் இந்த மோட்டோ விளாக்ஸ், டிடிஎஃப் வாசன் மாதிரி மோட்டோ விளாக்ஸ் பண்ணுவோம். எல்லோரும் பண்ணுறாங்க, நம்ம தான் பைக் வச்சுருக்கோம். அப்பப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா வேர் ஐ ஸ்டுட் டிஃப்ரெண்ட் இஸ் ரேஸ் ட்ராக் போவேன் அப்பப்போ, ஏதாச்சும் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஐ வாண்டட் டு கேப்சர் த ஹோல் ஈவெண்ட். அதுக்கப்புறம் ட்ராக்குள்ளே ஓட்டுறது. ஸோ இது எல்லாத்தையுமே எனக்கு போஸ்ட் பண்ணணும். நான் மட்டும் பார்க்குற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாரையும் பார்க்க வைக்கணும். அட்லீஸ்ட் மை ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் வாண்டட் டு ஆல்வேஸ் பை அ ஆக்ஷன் கேமரா. பட் அது கடைசி வரைக்கும் வாங்கலை நான். அதுக்கப்புறம் பெங்களூரில் இருந்தேன் ஒர்க் பண்ணிவிட்டு. ஸோ அப்போ ஐ வாண்டட் டு பை திஸ் Insta360. இந்த பைக்கில் முன்னாடி மாட்டி வச்சுட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே ஸ்டைலாக ஓட்டுவாங்களே, அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை. அதுவும் நான் கடைசியில் பண்ணவே இல்லை. அண்ட் ஃபைனலி நவ் ஐ எம் ஹியர் இன் யூகேயில் உட்காந்துட்டு காரும் இல்லாமல் பைக்கும் இல்லாமல் கண்ணாடி மட்டும் வாங்கி வச்சுருக்கேன் வித் கேமரா. பட் ஐ கேன் ஷோ யூ மை பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் என்ன பார்க்குறேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம். மெயின்லி பார்த்திங்கன்னா மேபி கார்ஸ், பைக்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம். ஆர்எல்ஸ் நான் போகிற பார்ட் டைம் சம்திங் அந்த மாதிரி இருக்கலாம். நான் எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு 5 minutes வீடியோவாக எடிட் பண்ணி போடுவோம். என் பாயிண்ட் ஆஃப் வியூவை அட்லீஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாச்சும் பார்ப்பாங்க. ஆல்சோ they'll be happy to know what I'm doing அப்படின்னு தோணுச்சு. மெயினாக லண்டன் அவங்க பார்த்துருக்க சான்சஸ் கம்மி. ஸோ நான் சுற்றுற இடங்கள், இங்கே நான் பார்க்குற புது விஷயங்கள், நான் பேசுகிற ஆளுங்க, அதர் கல்ச்சர் பீப்புள் எல்லாமே குட்டி குட்டி வீடியோ போஸ்ட் பண்ணலாம். பெரிய விலாகெல்லாம் பண்ணி போடுற அளவுக்குலாம் எனக்கு முடியாது. கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 5 minutes வீடியோ டெய்லி போட்டேன்னா எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பெரிய வீடியோலாம் பார்த்தா உங்களுக்கும் போர் அடிச்சிடும், எனக்கும் போர் அடிச்சிடும், பண்ணுவேனான்னு தெரியாது. ஸோ லெட்ஸ் பிகின். இந்த சேனலில் தான் நான் எல்லாத்தையுமே போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு 2 minutes சினிமேட்டிக் வீடியோன்னு ஒன்று பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் 5 minutes பைக் ரிவ்யூன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் எவனும் எனக்கு பைக் தரல. 3 minutes ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுச்சு. ஏன்னு தெரிலையே, நான் பாட்டுக்கு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த ரெக்கார்டிங் கட் ஆகிடுச்சு போல். ஸோ ஆமாம், அந்த மாதிரி என் சேனலில் தான் எல்லாத்தையுமே போட்டுட்ருந்தேன். அதே சேனலில் தான் இப்போ இதையும் போடுறேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. ஆல்சோ மெயின் திங் என்னென்னா லாங்குவேஜ். எந்த லாங்குவேஜில் போடலாம் வீடியோ, தமிழ்லையா இங்கிலீஷ்லையா, இல்லை உங்களுக்கு தைரியம் இருந்துச்சு அப்படின்னா மலையாளத்துலையா. ஏன்னா இஃப் ஐ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் மலையாளம் யூ வில் ஃபர்கெட் யுவர் மலையாளம், அந்த மாதிரி பேசுவேன். பட் கம்ஃபர்ட் லாங்குவேஜ் தமிழ்னுங்கிறனால இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ தமிழ்லேயே பண்ணுறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி தமிழ் தான் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவீங்க, ஏன்னா நான் மிச்ச லாங்குவேஜ் பேசுகிறதெல்லாம் உங்களால் கேட்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த நாளைக்கு வீடியோவில் நான் எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சுச்சு. பை பை.